Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. செல்போன் பேசிக்கொண்டே காரை அஜாக்கிரதையாக ஓட்டினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் டிடிஎஃப் வாசன் கடந்த சில நாட்களாக மதுரை காவல் நிலையத்தில் தொடர்ந்து கையெழுத்திட்டு வருகிறார். இந்நிலையில் விசாரணைக்கு நாளை காவல்துறைக்கு கையெழுத்திட வரும்போது விசாரணைக்கு ஆஜராகும் போது ஆவணங்கள் மற்றும் செல்போனுடன் வருமாறு சம்மன் அனுப்பியிருக்கிறது அண்ணாநகர் காவல்துறை. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு வணக்கம். தொடர்ந்து அவர் அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு கையெழுத்திட வந்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த நிலையில் ஆவணங்கள் மற்றும் செல்போனோட எதற்காக வர சொல்லியிருக்காங்க? இதனுடைய முழு பின்னணி என்ன? கண்டிப்பாக கடந்த மாதம் 15ஆம் தேதி மதுரை முதல் திருச்செந்தூர் செல்லும் வழியில் வண்டியூர் டோல்கேட் அருகில் காரில் செல்போன் பேசியபடியே அஜாக்கிரதையாக காரை ஓட்டியதாக மதுரை அண்ணாநகர் காவல்துறையினர் டிடிஎஃப் வாசன் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்துள்ளனர். இந்த வழக்கு விசாரணை என்பது மதுரை மாவட்டம் 6வது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது 10 நாட்கள் தினசரி காலை 10 மணிக்கு அண்ணாநகர் காவல் நிலையத்தில் டிடிஎஃப் வாசன் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனையுடன் நீதிமன்றம் ஜாமீன் என்பது வழங்கியது. அதன்படி 3வது நாளான இன்று மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர்களுடன் வந்த டிடிஎஃப் வாசன் கையெழுத்திட்டார். தொடர்ந்து 3வது நாளாக டிடிஎஃப் வாசன் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்ட நிலையில் நாளைய தினம் தன்னிடம் உள்ள ஆவணங்கள் மற்றும் செல்போனுடன் காவல் நிலையத்தில் ஆஜராக கோரி டிடிஎஃப் வாசனுக்கு அண்ணாநகர் காவல் நிலைய சார்பில் சம்மன் என்பது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வெளியே நின்ற ரசிகர்களை சந்தித்து காவல் நிலையத்தின் அருகே சாலை ஓரத்தில் நின்று கொண்டு ரசிகர்களுடன் டிடிஎஃப் வாசன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்தி வழி அனுப்பி சென்றார். பிரபு, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.